ஹலோ நண்பர்களே, யார் குற்றவாளி என்னடான்னு பார்க்குறீங்களா? நம்ம சோவாடிக்கிற இடங்களில் கஸ்டமர்கிட்ட உட்காந்து பேசி பொது நாலேஜ் எடுத்துக்கிறோம். ஏன்னா தப்பு செய்யாத மனிதனே இல்லை. அந்த தப்புக்கு காரணம் என்ன, அடிப்படை என்ன, அந்த பாவத்தை நம்ம பண்ணாமல் இருக்கணும்னு சொல்லி நம்மளே நாம் திருத்திக்கிற ஒரு செயல்பாடு தாங்க அன்பாக பேசுகிறது. அது ஒரு ஃப்ரீ எஜுகேஷன் கிடச்சிடும். ஆமாங்க. ஒரு கஸ்டமரில் வீட்டில் பேசிகிட்டு இருக்கும்போது எப்படிங்க எப்படி இருக்கு அப்படின்னு விசாரிச்சுட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, எனக்கு ஒரு சித்தப்பா இருக்காங்க, ரொம்ப பாசமானவங்கன்னாங்க. பரவாயில்ல, அப்போ உங்களுக்கு எத்தனை தம்பி தங்கச்சிங்க அப்படின்னு? 2 தங்கச்சிங்க. ஒரு தங்கச்சி கல்யாணம் ஆகிட்டு, ஒரு தங்கச்சி பாவம், அவள் கல்யாணம் ஆகி 1 மந்த்லேயே வீட்டுக்கு வந்துட்டா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா. 1 மந்த்லேயே வீட்டுக்கு வரனா என்னங்க கஷ்டம் அப்படி சொல்லுங்களேன் அப்படின்னு. அப்புறம் நானும் சொல்லுவேன், என்னுடைய சர்ச்சைகளில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், எனக்கு தெரிஞ்சதை சொல்லுவேன். சில பேர் கேட்பாங்க, சில பேர் கேட்க மாட்டாங்க. கேட்டவங்க நல்லாவே இருக்காங்க, என்ன விட கேட்காதவங்க வருத்தப்பட்டவங்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்லிக்கிட்டு அவங்கக்கிட்ட பேச ஆரம்பித்தேன். அவங்க சொன்னாங்க, எங்கள் தங்கச்சி பொண்ணுக்கு நல்லா நகை வைடீரியெல்லாம் போட்டு நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்சோம். ஸோ 1 மாதத்தில் பயங்கர சண்டை. அப்புறம் எங்கள் சித்தப்பா, நீ தான் மூத்த பொண்ணு போய் பேசுமா அப்படின்னு சொன்னாங்க. ஐயோ, நான்லாம் போக மாட்டேன், எனக்கு மரியாதை இருக்காது, அது தப்பாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னாங்க. சரி, என்ன தான் நினைச்சு சொல்லுங்களேன் அப்படின்னா, மாமனார் காஃபியில் நான் கொஞ்சம் விஷம் போட்டு கொடுக்கலாமான்னு என் தங்கச்சி கேட்டிருக்காங்க. தப்பா ரைட்டான? மாமனாருக்கு நான் காஃபியில் கொஞ்சம் மூண்டு விஷம் போடட்டுமா அப்படின்னு கேட்டாங்க. தப்பா ரைட்டா? மாமியார் கோயிலுக்கு கூப்பிட்டா நீங்கள் போங்க அந்த கோயிலுக்கு நான் வரலன்னு பேசினா இது தப்பா ரைட்டா? வீட்டுக்கார்கிட்ட அன்பாகவே நடந்துக்காம போன ஒரே மாதம் தனி கொடுத்தனை கூப்பிட்டு வரணும்னு நினைக்கிறா, தப்பா ரைட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மேலேயே குற்றச்சாட்டுகளை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. சொல்லி முடிச்சுட்டு அமைதியாகிட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், நம்ம ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல நம்மளுடைய சமுதாயம் பார்க்குறோம், அப்புறம் பண வசதி பார்க்குறோம், அப்புறம் ஆள் அழகு பார்க்குறோம், அதுக்கப்புறம் ஜோசியம் பார்க்குறோம், அப்புறம் சொந்த பந்தம் விசாரிக்கிறோம். அதுக்கு அப்புறமா தாங்க கல்யாணம் ஏற்பாடு பண்ணி மந்திரம் சொல்லி நம்ம எல்லா கல்யாணமும் முடிக்கிறோம். இப்போ அந்த பொண்ணை பற்றி நம்ம ஒரு குறைய சொல்கிறீங்களே, அந்த பொண்ணுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்து தெரியுங்களா? ஒரு வீட்டில் 4 பிள்ளைங்க பிறக்குதுன்னா ஒரு பிள்ளைங்க கொஞ்சம் ஞானமாக இருக்கும், ஒரு பிள்ளை கொஞ்சம் வெகுளியாக இருக்கும். இப்போ இந்த பொண்ணு ஒரு வெகுளியான பிள்ளையாக கூட இருக்கலாம்லா அப்படின்னு. வெகுளியான பிள்ளை உண்மைதாங்க. ஆனால் அந்த மாமனார் இந்த பொண்ணு முதல்ல டைரெக்டாக போய் விஷம் ஊற்றி கொடுக்கவான்னு கேட்கலையா? இந்த மாமனார் விளையாட்டாக சொன்னாரா, காப்பியில் விஷம் வச்சிட போகிறாமா அப்படின்னு சொன்னாராம். ஏதோ ஒரு 2-3 நாள் கழித்து மாமா கொஞ்சம் காப்பியில் விஷம் போடலாமான்னு இந்த பொண்ணு கேட்டதாக சொன்னாங்க. அப்போது விதை அங்கேருந்து வந்திருக்கு, இது ஒரு வெகுளியாக சொல்லியிருக்கு. இப்போ மாமியாருக்கு கோயிலுக்கு போகணும்னா ரொம்ப கட்டுப்பாடோடு அப்படி வரணும் இப்படி வரணும் பேசியிருப்பாங்க. இது கொஞ்சம் ஃப்ரீடமாக வளர்ந்துருக்கும். அதை உங்கள் கோயிலுக்கு நீங்கள் போங்க, நான் வரலான்னு சொல்லியிருக்கலாம். ஓகே. ஹஸ்பண்ட் எப்படி வளர்ந்துருப்பார்? அவர் கொஞ்சம் ஒரே புள்ள, தொழில், வீடு, அம்மா வீடு அப்படின்னு இருந்திருப்பாங்க. இதில் பெரும்பாலான குற்றவாளிகள் அம்மாவாக இருக்கிறாங்க. அதாவது வேதம் சொல்கிறது, அதிக பிஸ்னித்தனம், அதிக கஞ்சத்தனம் வறுமைக்கு விற்று விட்டுருவோம். ஆமாம். சிலவங்க நண்பர்களானாலும் சரி, அக்கம் பக்கம் வந்தாலும் சரி, வீட்டுக்காரங்க வந்தாலும் சரி, சொந்தக்காரங்க வந்தாலும் செலவே பண்ணிடக்கூடாது, அப்படியே கொஞ்சத்தனமாக இருக்கணும் அப்படிங்கிறது பேரண்ட்ஸ் ரீதியாகவே போதிக்கப்படுது. இவனை பொறுத்தளவு ஸ்கூலுக்கு போனோன்னா அதில் சரியான மார்க் வாங்க முடியலையா, படிப்பை விட்டுட்டு அப்பாவுடைய வியாபாரத்தில் இறங்கிடுவான். அப்பாவுடைய வியாபாரத்தில் இறங்கியிருக்கும்போது ஒன்லி இன்கமிங் தான் இருக்கணும், அவுட் கோயிங்கே இருக்கக்கூடாது. வெளியில் சுத்த போக மாட்டான், வெளியில் போக மாட்டான். காலையில் முடிஞ்சது சாயந்தரம் வரைக்கும் கடைன்னு இருந்துட்டான்னா அவனுக்கு உடைய லைஃப் எப்படின்னா ஒரு செக்கு மாடு மாதிரி அப்படியே சுற்றி வர்ற ஒரு குணாதிசயங்கள் படைச்சோம். ஆனால் கஷ்டப்பட்டு வர்றவங்க
தள்ளப்பட்டு உளப்பட்டு மிதிப்பட்டு அடிப்பட்டு எந்திரிச்சு வரும்போது அடுத்தவங்களுடைய உணர்வுகளையும் புரிஞ்சிக்க முடியும். ஆமாங்க, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணும்போது சமுதாயம் பார்த்தாங்க, பணம் பார்த்தாங்க, அழகு பார்த்தாங்க, அந்தஸ்து பார்த்தாங்க, அக்கம் பக்கம் விசாரித்தாங்க, ஜோசியம் பார்த்தாங்க, பெரியவங்களை வச்சு ஆசீர்வாதம் பண்ணி கல்யாணம் பண்ணாங்க, முடிஞ்சு போச்சு. அந்த பொண்ணுடைய கனவுகள் என்ன, அதனுடைய நினைவுகள் என்ன, அது வாழ்க்கை வாழ்ந்த சூழ்நிலை என்ன, இதெல்லாம் அறிஞ்சா கல்யாணம் பண்ணுறாங்க? ஒன்றும் கிடையாது. நம்ம ஜாதியாக நம்ம மதமாக பணம் இருக்கா, பொண்ணை பிடிச்சிருக்கா, பிடிச்சிருக்கு, அம்மாவுக்கு பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிடலாமா, பண்ணிடலாம், இப்படி தான் பண்ணிடுறாங்களே தவிர அதுக்காக வாழ்ந்து பார்த்தா கல்யாணம் பண்ணிக்க முடியும்? கடவுள் சொல்கிறார் இல்லையா, அழகும் ஐஸ்வர்யமும் வீணு, புத்தி உள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. ஆமாங்க, அழகும் ஐஸ்வர்யமும் வீணு, ஜாதி அப்புறம் மதம் அப்புறம் ஜோசியம் எல்லாம் வீணா? இந்த கேள்விக்கு வேண்டாம். அப்போது எல்லா மனிதர்களையும் கடவுள் புத்திசாலியாக படைச்சிட்டா அந்த நாட்டில் சண்டையே இல்லை. எல்லா மனுஷத்தையும் நல்லவனாக படைச்சிட்டா அந்த நாட்டில் பிரச்சனையே இல்லை. அப்போது நல்ல மனைவியோட ஒருத்தன் வாழ்கிறது பெரிய புத்திசாலித்தனம் கிடையாதுங்க. அது அவங்க கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு. ஒரு அப்பா எப்படி பிள்ளைக்கு சொத்து சேர்த்து வைக்கிறாரோ அதே மாதிரி ஒரு நல்ல மனைவி கடத்துறாருன்னு பெரிய சொத்தாயிடுது. அப்போ நல்ல மனைவி இல்லாத ஒரு இடத்துல வாழ்றவன் தான் பெரிய கிரேட் ஆகிறான். அப்போ அந்த கிரேட் ஆகுன்னா நீ என்ன பண்ணணும்னா அதை ரசிக்க ஆரம்பிக்கணும், அதை கேட்க ஆரம்பிக்கணும், அதை தெரிஞ்சிக்க ஆரம்பிக்கணும். அப்போது அந்த தெரிஞ்சிக்க ஆரம்பிக்கும் போது தான் நம்ம இப்படிலாம் இருக்குதா பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்போது நம்ம வீட்டுக்கு நம்பி வந்துட்டு ஒரு பொண்ணு நம்ம நம்பி வந்திருக்கா, நாம் முதல்ல நல்லவங்களா, அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு நாம் இருக்கிறோமான்னா ஒரு சமயம் நம்மள்ட்ட பொருளாதாரம் இல்லாமல் இருக்கலாம், அது கஷ்டம்தான். ஏன்னா அந்த பொண்ணு வந்திருக்கலாம், நான் வந்த உடனே அப்படியே காரில் போகணும், அப்படியே பங்களாவில் இருக்கணும், 4 வீட்டில் வேலைக்காரங்க இருக்கணும், இல்லை அம்மான்னு கூப்பிடணும், அப்படியே ராணியாக வாழலான்னு வந்திருக்கலாம். இங்கே பார்த்தோம்னா வீட்டுக்காரன் உழைச்சாதான் கூலி வேலை மாதிரி காசு. அநேக வீடுகள் கஷ்டப்படுறதுக்கு காரணம்னா ஒரு வீட்டுக்காருக்கு எண்ட் ஆஃப் மார்ஜின்ங்கிற மாதிரி ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒவ்வொரு வருமானம் இருக்குது. அந்த வருமானத்தை எடுத்து அந்த வருமானத்துக்குள்ளே செலவு பண்ணி முன்னேறுற குடும்பங்கள் முன்னேறுது. உதாரணத்துக்கு ஒரு அம்மாவை பார்த்து ரொம்ப வயசானவங்க மூளையே சுருங்கி போயிடுச்சு, பேசினதே பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க பையன் அவங்க பக்கத்தில் உட்கார்ந்து அவங்க அம்மாவை பற்றி பெருமையாக சொல்கிறாரு. எங்கள் அப்பா ஒரு டிரைவராக இருந்தாங்க, கவர்மெண்ட் டிரைவரு. எங்கள் அப்பா சம்பாதிக்கிற காசில் எங்கள் அம்மா 10 பைசா கூட எடுத்து செலவு பண்ணதே இல்லை, அத்தனையும் சேமிப்பு எங்கள் படிப்பு செலவுக்கு. அப்புறம் எங்கள் அம்மா ஊரில் இருக்கும்போதே ஒரு டெய்லரிங்கை கற்றுக்கிட்டாங்க, அதை இங்கே டெவலப்மெண்ட் பண்ணாங்க. ஜாக்கெட்டு நைட்டி அப்படின்னு தைச்சி கொடுத்துருவாங்க. டெய்லி அப்போவுமே 100 150 பார்த்துருவாங்க. அதுக்குள்ளேயே எங்கள் செலவுகளை பண்ணாங்க. இந்த தெருவிலேயே நல்ல பேர் வாங்கினாங்க. இப்போ கூட எங்கள் அம்மாவை டெய்லி அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் லெவலில் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த வருமானத்தில் எங்கள் எல்லாத்தையும் நல்லா படிக்க வச்சுட்டாங்க. நாங்கள் எல்லோரும் இப்போ நல்ல பொசிஷனில் பொருளாதாரத்தில் முன்னேறி இருக்கோம். நாங்கள் அது கர்த்தர் கொடுத்த ஈவு. இன்றைக்கி எத்தனையோ பெண்கள் வரும்போது ஒரு ஏழைப்பட்டவனை கல்யாணம் பண்ணாலே வச்சுக்காங்களேன், என்னை ஏழைப்பட்டவங்க தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவர் சம்பாதிக்கிற பணத்துக்கு மேலே ஆடம்பர செலவுகளை பண்ணுறாங்க. பத்தலைன்னு தண்டல் வாங்குறாங்க. அந்த ஆடம்பர செலவுன்னு எடுக்க போனோம்னா சாமி கும்பிட்றதுலேருந்து அது இந்து கிறிஸ்டின்ஸ்னு ட்ரெஸ்ஸு வாங்குறதுலேருந்து எல்லாமே தன்னைத்தானே பெருமைப்படுத்திக்கிறதுல தான் குறிக்கோளாக இருக்கிறாங்க. அப்போது அந்த மாதிரி ஒரு பெண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுதான் உங்களுக்கு சொர்க்கமும் நரகமும் இருக்குது. இதுதான் வாழ்க்கை, இப்படி தான் போன குடும்பங்கள் ஓடிடுது. இல்லை பக்கத்து வீட்டுக்காரம்மா டெய்லரிங் பண்ணுறாங்க, அவங்கள மாதிரி என் பொண்டாட்டி இருக்குன்னு நினச்சேன், சண்டை தான். இல்லை பக்கத்து வீட்டுக்காரம்மா கல்யாணத்துக்கு படித்து ஒரு டிகிரி முடிச்சிருக்காங்கன்ட்டு தான் மனைவி ஆசைப்படுறதும் சண்டை தான். அது வளர்ந்த சூழ்நிலையில் மாமியாரை எப்படி அடிக்கணும், நாத்தனார்த்தை எப்படி சண்டை போடணும், நாம் எப்படி பொய் பேசணும், எப்படியெல்லாம் பொய் பேசினா நம்மளை எல்லோரும் மதிப்பாங்கன்னு சொல்லி தன்னைத்தானே
கெட்ட வழியிலையும் கெட்ட பார்வையிலையும் தங்களுடைய எண்ணங்களை செலுத்தியிருந்தா அதை பொறுமையாக இருந்து திருத்த பார்க்கணும். சிலது சாகிற வரைக்கும் திருந்தாது, அது கூட தான் வாழ்ந்து போகணும். அதனால் கடவுள் சொல்லியிருக்காரு, அழகும் ஐஸ்வர்யம்